தங்களுக்குள்ளேயே சுட்டுக்கொண்டு செத்து மடிந்த ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும். டொனால்ட் ட்ரம்புக்கு அதிரடியான பதிலடிகளை வழங்கி இறுதி முடிவை வெளியிட்ட ஈரானினுடைய உச்ச தலைவர். நெட்டன்யாஹூ காசாவிலே இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார், பலஸ்தீனிய குழந்தைகளை படுகொலை செய்கின்றார் என ஒப்புக்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் முன்னாள் துணைத் தலைவர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட விரிவாக்கத்தினை அறிவித்த யெமன் ஹவுதிகள். நாங்கள் ஹமாஸை ஏமாற்றிவிட்டோம் என்பதனை ஒப்புக்கொண்ட கத்தாரினுடைய பிரதமர். காசாவிற்குள்ளே சீனா வான்வழி மூலமாக உணவுப் பொருட்களை வீசியது தொடர்பாக சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். வான்வழி மூலமாக காசாவிற்குள்ளே சீனா உணவுப் பொருட்களை வீசக்கூடிய காணொளிகள் சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தன. உண்மையில் இந்த காணொளிகள் கடந்த வருடம் காசாவிலே சீனா வான்வழி மூலமாக உணவுப் பொருட்களை வீசும் போது எடுக்கப்பட்ட காணொளிகளாகும். கடந்த வருடம் காசாவிலே பட்டினியினுடைய வீரியம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில், காசாவினுடைய முற்றுகை உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகளவான நாடுகள் காசாவிற்குள்ளே வான்வழி மூலமாக உணவுப் பொருட்களை வீசின. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சீனாவும் உணவுப் பொருட்களை வான்வழி மூலமாக வீசியிருந்தது. தற்போதைய முற்றுகையின் போது வான்வழி மூலமாகவும் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை வீசுவதற்கான அனுமதியினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வழங்கியிருக்கவில்லை. எனவே சமூக ஊடக வலைத்தளங்களில் தற்போது பகிரப்பட்டு வரக்கூடிய காணொளிகள் கடந்த வருடத்திற்கான காணொளிகள் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் F-35 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது தொடர்பாகவும் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். செங்கடல் பிரதேசத்திலே யெமனுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவின் போர்க்கப்பல் மூலமாக ஏவப்பட்டிருந்த F-18 போர் விமானங்களில் 2 யெமன் ஹவுதி இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். மேலும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் F-35 போர் விமானங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான் பாதுகாப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் அமெரிக்கா யெமனினுடைய வான்பரப்பிற்குள்ளே F-35 போர் விமானங்களை களமிறக்குவதிலிருந்து பின்வாங்கி இருந்ததாகவும், F-35 போர் விமானங்கள் யெமன் ஹவுதிகளினால் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் அமெரிக்காவின் இராணுவ ஆய்வு நிறுவனம் ஒன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. கடந்த வாரம் என்னுடைய காணொளிகளில் குறித்த அறிக்கை தொடர்பான முழுமையான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். அதே நேரம் F-35 போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளோம் என யெமன் ஹவுதிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கவில்லை. மேலும் F-35 போர் விமானங்களை வீழ்த்தி இருப்பதாக யெமன் ஊடகங்களும் குறிப்பிட்டிருக்கவில்லை. ஆனால் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் F-35 போர் விமானங்களை தொடர்ச்சியாக இலக்கு வைத்துள்ளார்கள் என்பதும், இதனால் அமெரிக்கா F-35 போர் விமானங்களை களமிறக்குவதிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றது என்பதனையும் அமெரிக்காவின் ஆய்வு நிறுவனமே உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்து சிரியாவிலிருந்து ரஷ்யாவை வெளியேற்றும் நோக்கத்தோடும் ரஷ்யாவின் ஆதிக்கத்தினை குறைக்கும் நோக்கத்தோடும் சிரியாவினுடைய ஜனாதிபதி ஜூலானி பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் தற்போது மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார். அதிலும் குறிப்பாக ஜூலானி ஐக்கிய அரபு அமீரகத்துடன் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார். இதற்கமைவாக சிரியாவின் மேற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய டோட்டஸ் துறைமுகத்தையும் ரஷ்யாவின் கடற்படை கட்டளை தளத்தையும் ஜூலானி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வழங்குவதற்கான ஒப்பந்தத்தினை முடித்துள்ளார். கிட்டத்தட்ட $800 மில்லியன் பெறுமதி அளவிலான முதலீடுகளை ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த துறைமுகத்தில் மேற்கொள்ளப் போவதாகவும், இதற்கமைவாக குறித்த கடற்படை தளத்தினை ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தலைமைகளையும் பலஸ்தீனிய போராளிகளையும் முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் தாக்குதல் நடவடிக்கைகளையும் ஜூலானியினுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைக்கு கீழால் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்க பேச்சுவார்த்தைகள் மறைமுக தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் துணை தூதுவர் மோர்கன் லெபனானினுடைய அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார். லெபனான் அரசானது இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும் என மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் துணை தூதுவர் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார். மேலும் இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய புதிய முன்மொழிவொன்றையும் அமெரிக்க தூதர் மோர்கன் லெபனான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார். அவசரமாக லெபனான் அரசானது குறித்த முன்மொழிவுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தாவிட்டால் லெபனான் ஒட்டுமொத்த பொருளாதார நிதி உதவிகளும் முழுமையாக நிறுத்தப்பட்டுவிடும் என்றும், பிராந்தியத்திலே லெபனானானது முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டுவிடும் என்றும், பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து லெபனானை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டுவிடும் என்றும் அமெரிக்க துணை தூதர் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றார்.
அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முக்கியமான அரசியல் தலைமையான கான்ஸ் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் அவசரமாக ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த வேண்டும். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் ஒருபொழுதும் தவறவிடக் கூடாது. லெபனானையும் சிரியாவையும் அவசரமாக ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைத்துக் கொண்டு எங்களுடைய அடுத்த கட்ட விரிவாக்கத்தினை ஆரம்பிக்க வேண்டும். லெபனானும் சிரியாவும் இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவது இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு மிக முக்கியமான தேவையாகும். எனவே நாங்கள் அவசரமாக ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தினை விரிவுபடுத்தி லெபனானையும் சிரியாவை முழுமையாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என முக்கிய தலைமையான கான்ஸ் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் பல்வேறுபட்ட இழப்புகளுக்கு மத்தியிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்கள் தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. பலஸ்தீனிய மக்களின் முற்றுகையினை அதிகரித்து பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்து வருகின்றது. இதனால் நாங்களும் எங்களுடைய தாக்குதல்களை விரிவாக்கப் போகின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்களுடைய அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றோம். தற்போது நாங்கள் செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக முற்றுகையிட்டுள்ளோம். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தினையும் நாங்கள் முழுமையாக முற்றுகையிட்டுள்ளோம். குறித்த விமான நிலையத்தின் ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் முடக்கப்பட்டுள்ளன. இதே போன்று நாங்கள் தற்போது அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தையும் முழுமையாக முற்றுகையிடப் போகின்றோம். இதற்கு பிறகு ஹைஃபா துறைமுகமானது பாதுகாப்பான துறைமுகமாக இருக்காது. எனவே ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் ஹைஃபா துறைமுகத்திற்கு உங்களுடைய சரக்கு கப்பல்களை அனுப்ப வேண்டாம். ஹைஃபா துறைமுகத்தை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு நாட்டினுடைய சரக்கு கப்பலாக இருந்தாலும் நாங்கள் அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என யமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல் தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஹைஃபா துறைமுகத்தை இலக்கு வைத்து மாத்திரம் தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் ஹைஃபா துறைமுகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தினை போன்று ஹைஃபா துறைமுகத்தையும் ஒரு பாதுகாப்பற்ற துறைமுக பிரதேசமாக அறிவித்துள்ளார்கள். அடுத்து யமன் அரசியல் பணியகத்தினுடைய உறுப்பினர் முகமது அலி அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே தற்போது நடைபெற்று வரக்கூடிய அனைத்து கொடூரங்களையும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் பட்டினியினுடைய வீரியத்தையும் அரபு நாட்டு தலைமைகளினால் முழுமையாக தடுத்து நிறுத்த முடியும். காசாவிலே தற்போது நடைபெற்று வரக்கூடிய கொடூரங்களை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து விதமான அட்டைகளும் அரபு நாட்டு தலைவர்களிடம் காணப்படுகின்றன. அரபு நாட்டு தலைவர்கள் நினைத்தால் டொனால்ட் ட்ரம்புக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களையும் முடிக்க முடியும். ஆனால் ஒரு பொழுதும் இந்த அரபு நாட்டு தலைவர்கள் இதனை செய்யவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பலஸ்தீனிய மக்களை விட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவே மிக முக்கியமானதாகும். அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரபு நாட்டு தலைமைகள் அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையுமே நம்பியுள்ளார்கள். இதனால் ஒரு பொழுதும் அவர்கள் பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான அட்டையை பயன்படுத்த மாட்டார்கள். மத்திய கிழக்கிற்கு வருகை தந்த டொனால்ட் ட்ரம்புக்கு $4 டிரில்லியன் அதிகமான பணத்தினை இவர்கள் வழங்கினார்கள். மேலும் இந்த $4 டிரில்லியன் பணத்திற்கு ஈடாக காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முற்றுகை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். பலஸ்தீனிய மக்களுக்கான உணவுகள் முழுமையாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இது ஒன்றுமே நடைபெறவில்லை. பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களை வழங்குவதற்காகவே இந்த $1 டிரில்லியன் அரபு நாட்டு தலைவர்கள் அமெரிக்காவிடம் வழங்கியுள்ளார்கள் என யமன் அரசியல் பணியகத்தினுடைய உறுப்பினர் முகமது அலி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக அமெரிக்க தலைமைகள் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் நேற்றிரவு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை இவ்வாறு தெரிவித்திருந்தது. யுரேனியம் செறிவூட்டலை இதற்கு பிறகு ஈரான் மறந்துவிட வேண்டும். யுரேனியம் செறிவூட்டலை இதற்கு பிறகு ஈரானால் மேற்கொள்ளவே முடியாது. யுரேனியம் செறிவூட்டலானது அமெரிக்காவின் சிவப்பு கோடாகவே அமைந்துள்ளது என வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அமெரிக்கர்கள் ஒரே விடயத்தினை திருப்பி தெரிவித்தாலும் எவ்வளவு மறுபரிசீலனை செய்தாலும் எங்களுடைய நிலைப்பாடுகளில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை. தற்போது பிரச்சனை தெளிவாகவே இருக்கின்றது. எக்காரணம் கொண்டும் யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. ஈரானின் அணுசக்தி தளங்களில் யுரேனியம் செறிவூட்டல் தொடரத்தான் போகின்றது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அடுத்து இன்றைய தினம் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான இறுதி நிலைப்பாட்டையும் தெரிவித்து டொனால்ட் ட்ரம்புக்கு தகுந்த பதிலடிகளையும் வழங்கியிருந்தார். ஜனாதிபதியாக இருந்த தியாகி இப்ராஹிம் ரைசி அவர்கள் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை ஒரு துளியேனும் விரும்பவில்லை. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு அவர் நேரடியான மறுப்பை வெளிப்படுத்தி இருந்தார். அச்சுறுத்தல் அல்லது மோசடி மூலமாக நாங்கள் ஈரானை பேச்சுவார்த்தை அட்டவணைக்குள்ளே கொண்டு வந்து விட்டோம் என எதிரிகள் கூறும் அளவுக்கு தியாகி இப்ராஹிம் ரைசி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. இந்த மறைமுக
பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமெரிக்க தரப்பினர் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளலாம், மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை தொடரலாம், ஆனால் நீங்கள் முட்டாள்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம். ஈரானுக்கு யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என நீங்கள் கூறும் கருத்துக்கள் முட்டாள்தனமானவை. யாருடைய அனுமதிக்காகவும் நாங்கள் காத்திருக்கவில்லை. யுரேனியம் செறிவூட்டலை அதிகரிப்பதற்கு நாங்கள் யாரிடமும் அனுமதி கேட்கவும் தேவையில்லை. யாரும் எங்களுக்கு கட்டளையிட முடியாது. ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. எங்களுடைய பாதையில் தான் நாங்கள் பயணிப்போம். எங்களுக்கு கட்டளையிடுவதற்கு நீங்கள் யார்? இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு முடிவு எட்டப்படும் என்று நான் நினைக்கவில்லை. முட்டாள்தனமாக நடந்து கொள்பவர்களோடு எப்போதும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்கப் போவதில்லை. மேலும் இதற்கு பிறகு என்ன நடைபெறும் என்பது பற்றி எங்களுக்கு தெரியாது என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் மிரட்டலான பதில்களை வழங்கியிருந்தார். அதாவது யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்கக்கூடிய, யுரேனியம் செறிவூட்டல் தளங்களை முழுமையாக நீக்கக்கூடிய அமெரிக்காவின் முன்மொழிவுகளையும் பேச்சுவார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஈரானினுடைய உச்ச தலைவர் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் அறிவித்துவிட்டார். மேலும் ஈரானுக்கு கட்டளையிடுவதற்கு அமெரிக்காவுக்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை என்பதனையும் ஈரானினுடைய உச்ச தலைவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இதற்கு பிறகு அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது? ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றதா? அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேலிய இராணுவத்தின் முன்னாள் துணைத் தலைவர் யோர் கோலன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நிறவெறி கால தென்னாப்பிரிக்காவை போன்ற ஒரு மாநிலமாகவே தற்போது இஸ்ரேல் மாறி வருகின்றது. ஒரு சாதாரணமான நாடு எப்போதும் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாது. பொழுதுபோக்கிற்காக குழந்தைகளை படுகொலை செய்யாது. ஆனால் எங்களுடைய இஸ்ரேலிய இராணுவம் பொழுதுபோக்கிற்காக காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை படுகொலை செய்கின்றது. காசாவில் இருக்கக்கூடிய மக்களை படுகொலை செய்கின்றது. இவ்வாறு பழிவாங்கக்கூடிய ஒழுக்கக்கேடான விடயத்தினால் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். இவருடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுவதும் பதற்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. இவருடைய கருத்துக்களுக்கு நெட்டன்யாஹூ நேரடியான கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி கட்சிகளும் இவருடைய கருத்துக்களை முழுமையாக நிராகரித்திருந்தார்கள். அடுத்து காசாவிற்குள்ளே நேற்றைய தினம் 30 ட்ரக் வண்டிகள் நுழைந்திருந்தன. இந்த 30 ட்ரக் வண்டிகளில் 12 ட்ரக் வண்டிகள் உணவுப் பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ட்ரக் வண்டிகள் அல்ல. இனப்படுகொலை செய்யப்பட்ட பலஸ்தீனிய மக்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வரும் துணிகளையே குறித்த வண்டிகள் மூலமாக அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் இன்றைய தினம் காசாவிற்குள்ளே 5 உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகள் மாத்திரமே நுழைந்திருந்தன. மேலும் இந்த உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகள் ரஃபா பிரதேசத்தின் 4 மையங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டிருந்தன. அதே போன்று அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் சிப்பாய்கள் மூலமாகவே ரஃபா பிரதேசத்தில் குறித்த உணவு விநியோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய காசா, கான் யூனிஸ் மற்றும் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எந்த விதமான உணவுப் பொருட்களும் கொண்டு செல்லப்படவில்லை. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் காசாவிற்குள்ளே குறைந்தபட்ச உணவு மற்றும் மருந்துகளை மாத்திரமே அனுப்புவோம். காசாவிற்குள் தண்ணீரை கூட நாங்கள் அனுப்புவதற்கு தயாராக இல்லை. ஆனால் நாங்கள் இவ்வாறு எங்களுடைய தாக்குதல்களையும் அடுத்த கட்ட போரையும் தொடர முடியாது. ஒட்டுமொத்த சர்வதேசமும் எங்களுக்கு எதிரான அழுத்தங்களை வழங்குவார்கள். காசாவிலே போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு அழுத்தங்களை வழங்குவார்கள். நாங்கள் ஒரு பொழுதும் காசாவிலே போரை முடிவுக்கு கொண்டு வரப்போவதில்லை. இதனாலேயே தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட உணவையும் மருந்தையும் மாத்திரம் நாங்கள் காசாவிற்குள்ளே அனுமதித்துள்ளோம். மேலும் நாங்கள் காசாவிலே அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை தற்போது மேற்கொண்டு வருகின்றோம். இதன் மூலமாக காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழித்து ஹமாஸை காசாவிலிருந்து வெளியேற்றி எங்களுடைய ஒட்டுமொத்த இலக்குகளையும் முழுமையாக அடைந்து கொள்வோம். மேலும் ரஃபா பிரதேசத்திலே ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் இடம்பெயர்த்து அவர்களை 3ஆம் தரப்பு நாட்டிற்கும் நாடு கடத்துவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் நெட்டன்யாஹூவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கும் உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துமாறு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. வழமை போன்ற இந்த செய்திகள் அனைத்தும் சர்வதேசத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு போலி பிரச்சாரமாகும். எப்போதும் நெட்டன்யாஹூ காசாவிற்குள்ளே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் இவ்வாறு தான் பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள். எனவே சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த போலி பிரச்சாரங்களை நீங்கள் ஒரு பொழுதும் நம்பிவிட வேண்டாம். அடுத்து கத்தாரின் பிரதமர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் எந்தவிதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. ஒரு தரப்பினர் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு விரும்புகின்றார்கள். இன்னும் ஒரு தரப்பினர் காசாவிலே தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கே விரும்புகின்றார்கள். இரு தரப்பினருக்கும் இடையிலான இடைவெளியானது மிகப்பெரிய இடைவெளியாக மாறிவிட்டது. இந்த இடைவெளிகளை எங்களுக்கு சரி செய்ய முடியவில்லை. அமெரிக்க குடியுரிமை பெற்ற இடன் அலெக்சாண்டரை விடுதலை செய்வதன் மூலமாக காசாவிலே இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்திவிட முடியும் என்றும் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த முடியும் என்றும் நாங்கள் நினைத்தோம்.
இருந்தோம். ஆனால் தற்போது அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டன. காசாவிலே இனப்படுகொலை தாக்குதல்கள் அதிகரித்து விட்டன என்று கத்தாரினுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்க குடியுரிமை பெற்ற எடன் அலெக்சாண்டரை விடுதலை செய்ய வைத்து நாங்கள் ஹமாஸை ஏமாற்றி விட்டோம் என்பதனை தற்போது கத்தாரினுடைய பிரதமரை ஒப்புக்கொண்டுள்ளார். அடுத்து அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரிசர்வ் படை சிப்பாய்களும் அதிகாரிகளும் காசாவின் களத்திலே களமிறங்குவதற்கான மறுப்புகளை தெரிவித்து வருகின்றார்கள். மேலும் இவ்வாறு காசாவின் களத்திலே களமிறங்குவதற்கான மறுப்புகளை தெரிவிக்கக்கூடிய சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் அவசரமாக கைது செய்யுமாறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டளையிட்டுள்ளது. ஆனால் கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமான ரிசர்வ் சிப்பாய்கள் காசாவின் களத்திலே களமிறங்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவின் அட்டாட்டா பிரதேசத்திலே தற்போது நிலை கொண்டுள்ளது. பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதலின் விளைவாக குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலமாக குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்தவிதமான முன்னேற்ற தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. அதே நேரம் அட்டாட்டா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தங்களுக்குள்ளேயே சுட்டுக்கொண்டு செத்து மடிந்துள்ளார்கள். அதாவது அட்டாட்டா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கவச படைகள் இன்னும் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைப்படையை இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. குறித்த படைகளை பலஸ்தீனிய போராளிகள் என்று நினைத்து இவர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய 9 சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஒரு உயர் அதிகாரி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களை ஒப்புக்கொண்டுள்ளன. இருப்பினும் குறித்த தாக்குதல்களில் 9 சிப்பாய்களும் ஒரு உயர் அதிகாரியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசத்திலே 2 மெர்காவா தாங்கிகளை அளித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 படைப்பிரிவுகளை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று இன்று காலை தூஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் யாசின் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவல்களை களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஊடகவியலாளர்களே தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகள் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை இன்னும் முழுமையாக வெளியிடவில்லை. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா தாங்கிகளும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.